போலி ஏஜென்ட் மூலம் துபாய்க்கு வேலைக்கு சென்று திரும்ப முடியாமல் சிக்கி தவித்த தமிழர்கள் சென்னை திரும்பினர். தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் போலி ஏஜென்ட் மூலமாக துபாய் சென்று பல மாதங்களாக வேலை செய்த நிலையில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததால் செய்வதறியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் அங்குள்ள தனிநபர் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை அனைத்து மக்கள் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீங்க சொல்வது போல சென்னைக்கே வந்தாலும் சென்னையில் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்கு போனாலுமே அவர்கள் எண்ணம் முழுவதுமாக குடியை நோக்கி தான் இழுக்கப்பட்டு அது மாறணுங்கிறதுக்காகவே வெளிநாட்டுக்கு போறாங்கப்பா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடுன்னா நீங்க நினைப்பது போல ஒரு சொர்க்கம் கிடையாதுங்க. வெளிநாட்டு வாழ்க்கை மிகவும் கொடுமையான வாழ்க்கை. அந்த கொடுமையான வாழ்க்கையை விவரிக்கவே முடியாது. 4 மணி விடிய காலம் கட்டுற சில்லுன்னு சாப்பாட்டை மதியானம் 1 மணிக்கு திறந்தவங்க சாப்பிட்டுட்டு மரத்தடியில படுத்து கிடப்பாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல வாழ்றாங்க, 3 மாடி இங்க கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 3 மாடியும் கட்டப்பட்டது அப்படிங்கிறது அவர்களுடைய வேர்வையும் அவர்களுடைய அந்த உழைப்பும் அப்படிங்கிறது சொல்லிலடங்காத அளவுக்கு அந்த துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க.